இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்திலே அன்பானவர்களே உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். விசேஷமாக தாய்மார்களுக்கு தாய்மார் தின வாழ்த்துதலை அன்பானவர்களே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். I want to greet each mothers happy Mother's Day. May the Lord continue to bless you and keep you, and you have sacrificed so much for family, and God will give you the strength to move on. அன்பானவர்களே, தாய்மார்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு சிறந்த பலத்தை கொடுக்கின்றார். தேவன் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தியானத்துக்காக விசேஷமாக இவ்விதமாக லூக்கா 1வது அதிகாரம் 26 38 வசனம் வரையிலும் அவ்விதமாக அந்த பகுதியிலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். Today's meditation will be based from Luke chapter 1 verses 26 to 38. We see a great woman, a submissive woman in this part. அன்பானவர்களே, இவ்விதமாக கீழ்ப்படிதல் தாழ்மையின் ரூபத்தை எடுத்த ஒரு தாயாரை இந்த பகுதியிலே வேதாகமத்திலே நாம் பார்க்கின்றோம். வேதாகமும் அன்பானவர்களே எல்லாருக்கும் அது சாட்சி கொடுக்கிற ஒரு புஸ்தகமாக இருக்கின்றது. அவ்விதமாக எல்லாருக்கும் அதிலே அன்பானவர்களே சத்தியம், அதிலே பல ரகசியங்கள், ஆசீர்வாதங்கள் இந்த புஸ்தகத்திலே காணப்படுகிறது என்று சொல்லி அன்பானவர்களே நாம் பார்க்கலாம். ஆகையாலே இந்த நாளிலே நீங்கள் தாய்மார்களாக இருப்பீர்கள், சிங்கிள் பேரண்ட்ஸாக தனிமையிலே நீங்கள் குடும்பத்தை சார்ந்து நீங்கள் வரலாம், அல்லது நீங்கள் ஆண்களாக பிள்ளைகளாக கூட அன்பானவர்களே இருக்கலாம். இந்த பகுதியை நாம் அப்படியாய் தியானிக்கும் பொழுது நாம் திறந்த இருதயத்தோடு நாம் தியானிப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் அன்பானவர்களே கர்த்தர் பேசுவார். இவ்விதமாக அன்பானவர்களே மரியாளை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சிறந்த ஒரு தாயாராக இருக்கின்றார்கள். உலகத்திலே அநேகர் அவர்களை போற்றி அப்படியாக புகழ்ந்து வருகிறதை நாம் பார்க்கின்றோம். We see many devote themselves to Mother Mary and they praise her because of the sacrifice she did in the human history. அன்பானவர்களே, இவ்விதமாக சரித்திரத்திலே நாம் பார்க்கும் பொழுது சிறந்த ஒரு காரியத்தை அவர்கள் செய்து அப்படியாக கடந்து வந்தார்கள். விதமாக எல்லா குணாதிசயங்களையும் நாம் பார்க்க முடியாது. ஆனாலும் ஒரு சில குணாதிசயங்களை நாம் பார்த்து அப்படியாக இந்த நாளிலேயும் கூட நாம் கடந்து செல்வோம். அன்பானவர்களே, இந்த 28வது வசனம் பகுதிக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 1வது அதிகாரம் 28 27 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஆங்கிலத்தில் வாசிக்கின்றேன். ப்ளீஸ் see verse 28 and 29. The angel went to her and said, "Greetings, you are highly favored. The Lord is with you." Mary was greatly troubled at his words and wondered what kind of greeting this might be. The angel said to her, "Do not be afraid, Mary. You have found favor with God." The first thing that I want to say, Mary was a submissive mother. அன்பானவர்களே, முதல் காரியம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இவ்விதமாக மரியாள் அவள் கீழ்ப்படிந்த ஒரு தாயாராக அவங்க காணப்பட்டார்கள் என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் பார்க்கலாம். இவ்விதமாக இந்த காபிரியேல் தூதன் எருசலேமிலே கடந்து வந்து அந்த நற்செய்தியை அவ்விதமாக மரியாள் இடத்திலே பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாம் பார்க்கின்றோம், அவ்விதமாக மரியாளுக்கு பயம் உண்டாயிற்று என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். We see Mary terrified hearing the message that she has to carry the Son of God. இவ்விதமாக தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவை சுமப்பதை அவர்கள் யோசிக்கும் பொழுது அவர்கள் கலக்கம் அடைந்தாள். She was troubled. இந்த காலகட்டத்திலே அன்பானவர்களே, இயேசுவோடைய பெயரை சுமப்பதற்கே அநேக சமயத்திலே ஒரு சிலர் அச்சம் படுகிறதை நான் பார்த்திருக்கின்றேன். Sometimes I see people are shy to carry even the name of Jesus, being a testimony to Christ. ஒரு சின்ன சிலுவை போடுவதை அதை மறைத்து
அப்படியாக ஒலித்து அவர்கள் போடுகிறதை பார்த்திருக்கின்றேன். ஜெபிக்கும் பொழுது அவர்கள் சில சமயம் வெட்கப்பட்டு ஜெபிக்கிறதை கூட நான் பார்த்திருக்கின்றேன். சில சமயம் இயேசுடைய பெயரை அப்படியாய் நாம் சுமந்து அவருக்காய் நாம் சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு சிலர் அப்படியாக இருந்திருக்கிறது நான் பார்க்குறேன். இங்கே வந்து நாம் இந்த சம்பவத்திலே பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவை சுமப்பது, டு கிவ் பர்த் டு ஜீசஸ் கிரைஸ்ட். ப்ராப்ளி வி காட் டு திங்க், அன்பானவர்களே, இது பெரிய ஒரு காரியம் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களை மரியாள் ஆரம்பத்தில் அதை கேள்விப்படும் பொழுது அதை யோசித்திருப்பார்கள், அது குறித்து இது எப்படி சாத்தியமாகும். It troubled her. Basically, it troubled her. And what subsequently happened? Subsequently, the Lord was with her. அவளோடு நாம் பார்க்கின்றோம், தேவன் அவளோடு கூட இருந்தார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் குழந்தையை சுமப்பது, தொடக்கம் ஒரு தாயாரை நாம் பார்க்கும்போது அந்த குழந்தையை அவர்கள் சுமக்கும் பொழுதே அந்த பயம் வரும், சந்தோஷமும் வரும், பயமும் வரும், ரெண்டுமே கலந்து வருகிற சூழ்நிலையிலே தாய்மார்களை, அன்பானவர்களை நாம் பார்க்கின்றோம். தாய்மார்கள் மாத்திரமல்ல, தகப்பனார்களும் அந்த நிலைமையிலே ஒரு குழந்தையை அவர்கள் ஒரு கருவு உண்டாகுகிறது என்று சொல்லும்போது அதிகமான சந்தோஷம் உண்டாகும். இன்னொரு பகுதியில் அந்த குழந்தை பிறந்து அதை வழிநடத்த வேண்டும், அதை வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த ஒரு பாரமும் அந்த பெற்றோர்கள் நினைக்கிறதை அன்பானவர்களே நாம் பார்க்கின்றோம். இந்த மாதிரியான தருவாயிலே தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதுதான் மரியாளுடைய வாழ்க்கையிலே அன்பானவர்களே நடைபெற்றது. தொடர்ந்து 35, 37, 38வது வசனம் வரலையும் நாம் வாசிப்போம். ஆனால் if we continue to see in verse 35, 36 and 37 and 38, we see the Gabriel, the angel, he comforts Mary and he says, do not be afraid, the Lord God will be with you. I just want to read those verses. The angel answered, the Holy Spirit will come on you, the power of the Most High will overshadow you, so the Holy One to be born will be called the Son of God. See how the angel comforted Mary. அன்பானவர்களே, மரியாளை எப்படியாக காபிரியல் தூதன் நாம் பார்க்கின்றோம், எவ்வாறு அவர்களை தேற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் உன் மீது கடந்து வருவார். The Spirit of God will come upon you. It is a great task. அது ஒரு பெரிய ஒரு ஊழியம், பெரிய ஒரு வேலை, பெரிய ஒரு காரியத்தை சார்ந்து இவ்விதமாக மரியாள் முன்னிட்டு கடந்து போகிறாங்க. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே, எந்த மாதிரியான சவால்கள் நமக்கு முன்பதாக இருக்கின்றது, எந்த மாதிரியான பாரங்களை நாம் எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்றோம். நமக்கு முன்பதாக வியாதி இருக்கின்றதா, நமக்கு முன்பதாக பண பிரச்சனைகள் வருகின்றதா, அல்லது நம்மளுடைய பிள்ளைகள் இவ்விதமாக ஒரு சத்ருவை போல எழும்பி நமக்கு ஒரு வேதனையாக அவர்கள் எழும்பி நிற்கின்றார்களா? அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கின்றார். The Spirit of God is with us, is in us, he is in us. அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் எங்கேயும் இல்லை, அவர் நம்மளோடு உள்ளார நம்மளோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறார். He is just right beside us as a friend. அந்த காபிரியல் தூதன் சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் உன் மீது அவர் இருக்கின்றார். He will come upon you. And I like this part, the second part where the angel assures Mary. We read verse 37 or 36 probably. 36வது வசனம் நாம் பார்க்கும் பொழுது 35வது வசனத்திலே இருக்கின்றது. The Most High will overshadow you. மகிமை நிறைந்த தேவன் உன்னை மூடுவார், உன்னை நடத்துவார். ஆமென். இது மெய்யான வார்த்தைகள் அன்பானவர்களே, மெய்யான வார்த்தை. காபிரியல் தூதன் மரியாளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே நாம் பார்க்கின்றோம். தேவன் மரியாளை அப்படியாக நடத்தினார். God brought her through. It is about 2000 over years history.
2000 ஆண்டுகளுக்கு முன்பதான காரிய சரித்திரங்கள் நாம் அறிந்திருக்கின்றோம் அன்பானவர்களே, நாம் வாசித்திருக்கின்றோம். என்னென்ன நடந்தது? மரியாளுடைய வாழ்க்கையில் நடந்த போராட்டத்தை போல என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலை, என் குடும்பத்தில் நடக்கலை. நான் விசுவாசிக்கின்றேன் என்னுடைய இந்த சபை மக்களுடைய வாழ்க்கையில் நடக்கலை. அந்த மாதிரியான சம்பவங்கள் இயேசு பிறந்து ஒரு சில நாட்களிலே 2 வயது குழந்தைகளை கொலை செய்தார்கள். இயேசுவையும் அழிக்க வேண்டும் என்று. எல்லாரும் கிறிஸ்துமஸ் நாட்களில் எல்லாரும் இயேசுவை கொண்டாடுவோம்ல. ஆனால் இயேசு அந்த உதித்த இடம், வைக்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா கொடூரமான நாட்கள் பிரியமானவர்களே. யாருமே அந்த மாதிரியான நாட்களை நாம் எதிர்பார்க்க மாட்டோம். பிறந்து ஒரு சில நாட்களிலேயே அவர்கள் எத்தனையோ மைல் தூரம் எகிப்துக்கு சென்று அவ்விதமாக உயிர் தப்பி ஓடுகிற நாட்களுக்குள்ளாய் கடந்து வந்தார்கள். ஆனால் இந்த சூழ்நிலைகள், வேதனை, நிந்தனையான நாட்கள், ராஜாக்கள் மரியாளை தேடி வந்தார்கள். The wise men, the kings was jealous. They were looking for this family because the Lord God overshadowed this family. He favored Mary, he favored Joseph just because Mary was submissive. அன்பானவர்களே, மேரி அவிதமாக மரியாளை நாம் பார்க்கும் பொழுது அவிதமாக அவர்கள் தம்மை அந்த ஊழியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பரவாயில்ல, நான் இதை செய்கின்றேன் என்று சொல்லி இதை ஏற்றுக்கொண்டதுனாலே அவிதமாக தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நம்மளுடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, அநேக காரியங்களை கிறிஸ்துவுக்காக நாம் செய்து வரல இல்லை, அநேக காரியங்களை இன்னும் அதிகமாக ஒப்பு கொடுத்தலின் நிமித்தமாக நாம் கடந்து வர வேண்டும். நம்மளுடைய பெருமைகளை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மளுடைய சில சமயம் நமக்கு உள்ளாய் இருக்கிற சில ஆசைகளை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மளுடைய பணத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும், நேரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை அன்பானவர்களே சில சமயம் கர்த்தருக்காக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். மரியாள் அதை செய்தார்கள் பிரியமானவர்களே. அவர்கள் தீர்மானம் எடுத்து அவிதமாக கஷ்டமான தீர்மானங்களிலே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மோஸ்ட் டிஃபிகல்ட் டிசிஷன்ஸ் ஃபார் மாதர்ஸ் will come the right in the time of beginning. ஆரம்ப நேரங்களிலேயே அன்பானவர்களே, தாய்மார்களுக்கு இவ்விதமாக பிள்ளைகளை தத்தெடுக்கும் பொழுது கூட அந்த சூழ்நிலைகள் வருகிறதை நாம் பார்க்கின்றோம். குடும்ப சூழ்நிலைகளிலே நிறைய காரியங்கள் அவர்களுக்கு இவ்விதமாக அன்பானவர்களே சவாலாக எழுவுகின்றது. இந்த நாட்களிலே பெற்றோர்கள், தாய்மார்களும் தகப்பனார்களையும் சேர்த்துக்கொள்ளும் அநேக இந்த குடும்ப காரியங்களிலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? சாக்ரிஃபைஸாக இவ்விதமாக பல காரியங்களை செய்யும் பொழுது இன்றைக்கு அன்பானவர்களே கிறிஸ்துவை நம்பி நாம் அவ்விதமாக ஒப்பு கொடுத்து நம் ஊழியங்களை, குடும்பத்தை இவ்விதமாக இந்த பொறுப்புகளை அன்பானவர்களே நாம் செயல்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது மரியாள் அவர்கள் ஒப்பு கொடுத்து அவ்விதமாக அந்த வேதனை நிந்தை நேரங்களிலே அவர்கள் ஒப்பு கொடுத்ததினாலே தேவனை நம்பி அவ்விதமாக கடந்து வந்தார்கள். We see she bear the cross, the submission, the cross that was laid upon her. She submissively took up the cross and she bare the child and she brought him and she blessed him and she guided him. We see she was submissive to the Lord. ஆண்டவருக்கு அன்பானவர்களே அவர் உண்மையாக இருந்து தேவனை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு அன்பானவர்களே நம்மளுடைய சிலுவைகள் என்ன? இன்றைக்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற அல்லது நம்ம கடந்து போகிற முட்களான பாதைகள் என்ன? சில சமயம் அன்பானவர்களே நாம் டிவோர்ஸ் காரியங்களிலே நாம் கடந்து சென்றிருப்போம். There may be divorce, there could be disease, there could be harsh words, unacceptable actions, there may be tough love or impossible nights. சில சமயம் அன்பானவர்களே வேதனை,
வருத்தங்கள், கசப்பான வார்த்தைகளை யாராவது நம்ம இடத்துல கூறியிருப்பார்கள். மறக்க முடியாத சில சம்பவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் அது கிரியை செய்து கொண்டே இருக்குதா? அன்பானவர்களே, மரியாள் செய்தது போல பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். நம்மை மறைத்து நிற்கிற ஆண்டவருடைய முகத்தை நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படியாய் நாம் பார்க்கும் பொழுது தேவன் நம்மை ஆளுகை செய்வார். சில சமயம் நீங்கள் சிலுவை இல்லை என்று சொல்லலாம். ஆனால் எல்லாருக்குமே அன்பானவர்கள் ஒரு காலகட்டத்திலே அவைகள் கடந்து வரும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும் நாம் அமிதமாக கிவ் அப் பண்ணிடக்கூடாது. முதலாவது காரியம் சப்மிசிவ். மரியாள் எப்படியாக தம்மை தாமே இந்த ஊழியத்துக்கு தேவனை நான் சுமக்க வேண்டும் என்று சொல்லி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாங்களோ, இதுபோல அன்பானவர்களே, அவர்கள் இறுதி வரலையும் அவர்கள் நின்று கடந்து வருகிறதை நாம் பார்க்கின்றோம். Mary endured through hardship raising up Jesus. Mary was there near the crucifixion, celebrated the resurrection, and was part of the small group that witnessed the powerful presence of the Holy Spirit on the day of Pentecost. அன்பானவர்களே, பெண்டெகோஸ் நாளிலும் அவ்விதமாக மரியாள் அந்த இடத்திலையும் அவர்கள் இருந்தார்கள். இயேசுவோடைய பிறப்பின் நாட்களிலே மாத்திரமல்ல, இயேசுவை அவர்கள் வளர்த்தார்கள். உண்மைதான். 30 ஆண்டுகள் எந்த இடத்திலையும் இயேசு எங்கேயும் ஊழியம் செய்தார். 30 ஆண்டுகள் அவருடைய ஊழியம் வீட்டிலே தான் இருந்தது. 30 years Jesus ministered. He stayed in the house. அன்றைக்கு பிள்ளைகளும் இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கின்றீர்கள். Our ministry actually begins in the house. நம்மளுடைய ஊழியம் அன்பானவர்களே வீட்டிலே தொடங்குகின்றது. கஷ்டமான ஒரு சத்தியம் அல்லவா? என்னை பற்றி என் மனைவி கிட்ட கேட்டால் தான் தெரியும், என் மகிட்ட கேட்டால் தான் தெரியும். கஷ்டமான சத்தியம். ஆமென். பர்ஃபெக்ட் ஃபாதர் கிடையாது. ஆமென். எங்கேயுமே பர்ஃபெக்டான ஒரு பாஸ்டராக இருக்கணும் கிடையாதுங்க. பர்ஃபெக்டான ஒரு மாதிரி இல்லைங்க, உலகத்தில் இல்லைங்க. ஆண்டவர் பர்ஃபெக்டாக படைக்கலைங்க. ஆனால் கிருபையின் தேவன் அவர் அந்த பெர்ஃபெக்ஷனை கொடுக்க, அவர் அதை சரிப்படுத்த, நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ள வல்லவரான தேவனாய் அவரே இருக்கின்றார். அது போதுங்க. இயேசு என்னோடு கூட இருக்கின்றார். நல்ல ஒரு தகப்பனாக இருக்க முடிந்த அளவு நல்ல தகப்பனாக இருக்கணும், பெர்ஃபெக்டான தகப்பனாக இருக்கணும். எல்லாருக்குமே ஆசை. நல்ல தாயாராக இருக்கணும், எல்லாருக்குமே ஆசை. ஆனால் அந்த ஆசையை கிவ் அப் பண்ணிடக்கூடாது. மரியாள் பாருங்க, அவங்க அந்த தொடங்கின அந்த ஓட்டத்தை இன்னும் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். நான் சுவாசிக்கின்றேன். இன்னைக்கு என் மகள் கேட்டாங்க, மரியாள் பரலோகத்தில் இருக்கிறாங்களா நரகத்தில் இருக்கிறாங்களா கேட்டாங்க. நான் சொன்னேன், அவங்க பரலோகத்தில் இருக்கிறாங்க. ஷீ இஸ் இன் ஹெவன். ஈவன் இன்னைக்கு நம்ம அறிக்கையிடணுங்க. நான் பரலோகத்துக்கு போவேன், என் மகள் பரலோகத்துக்கு போகும். ஆண்டவர் நம்மை யாரையுமே நியாயம் தீர்க்கக்கூடாது சொல்ல கற்றுக் கொடுக்கின்றார். அல்லேலூயா. ஸோ டோன்ட் கிவ் அப். இன்றைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது அன்பானவர்களே, உலகம் என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம எதையும் எடுத்தோமா கவுத்துமா என்று சொல்லி நம்ம உடனே கிவ் அப் பண்ணி போகக்கூடாது. பிரியமானவர்களே, பாடுகள் உண்டு தான், பிரச்சனைகள் உண்டு தான். ஆனால் முடிவு பரியந்த வரலையும் நாம் கடந்து வர வேண்டும். நீதிமொழிகள் 31வது அதிகாரம். We read in Proverbs 31, we see how this mother or woman is described in Proverbs, how a beautiful, a perfect woman is been described in this Proverbs. ஆனால் 22 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இவ்விதமாக ஒரு பெண், ஒரு தாயார், அவர்கள் ஒரு அழகான தாயார், ஒரு பெர்ஃபெக்டான தாயாரை குறித்து அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. எல்லா காரியத்தையும் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஒரு சில தாயார்களை நான் பார்த்திருக்கின்றேன். எல்லாம் அதில் முடிந்த அத்தனை காரியங்களையும் அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆமென். In the poem we see how she manages a fleet of ships, runs a farm, manages a staff, sews like a fashion expert, cooks, cleans, homeschools the children.
She has a feast waiting for her husband when he arrives from home from his demanding job. அன்பானவர்களே, ஒரு தாயாரை நாம் பார்க்கும்போது அந்த 31வது நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த அழகான தாயார் எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறார்கள். பெர்ஃபெக்ட் மதர். இன்றைக்கு பெர்ஃபெக்டாக இருப்பதுக்கு நம்ம விட்டுவிடக்கூடாது. டோன்ட் கிவ் அப், கண்டினியூ டு பி. தட்ஸ் த கால் தட் த லார்ட் ஹஸ் கிவன் யூ. ஒரு சில தாயார், ஒரு சில பெற்றோர்கள் கடினமாக இருக்கின்றீர்கள். ஒரு சிலர் அன்பினாலே நிறைந்து அவிதமாக பிள்ளைகளை வழி நடத்துகிற எந்த மாதிரியான வழிகளிலே நாம் நடத்தினாலும் அன்பானவர்களே, நாம் சிறந்த தாயாராக தகப்பனாராக பிள்ளைகளுக்கு திகழ நம்ம விட்டுவிடக்கூடாது. டோன்ட் கிவ் அப். நம்ம தொடர்ந்து சாக்ரிஃபிஷியலாக அன்பானவர்களே, தியாகம் நிறைந்த மனப்பான்மையோடு பிள்ளைகளை நாம் நடத்த வேண்டும், வழி நடத்த வேண்டும். தியாகம் நிறைந்த மனப்பான்மையோடு நாம் செயல்பட வேண்டும். ஒன்று ஒப்பு கொடுத்தல், இரண்டாவது டோன்ட் கிவ் அப். இவ்விதமாக தியாகம் நிறைந்து விட்டுவிடாதபடிக்கு நம்மளுடைய தலைமைத்துவத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒரு ஆர்டிக்கலை நான் வாசிக்கும் பொழுது இவ்விதமாக லிண்டா ஹக்கின்ஸ் என்று சொல்லி ஒரு தாயாரை குறித்து அந்த இடத்தில் எழுதியிருந்தார்கள். இது அமெரிக்காவில் நடந்த சம்பவம். இந்த தாயார் இவ்விதமாக அவளுடைய மகளுடைய திருமணத்திலே முன்பாக வைத்திருந்த கேண்டலை அவர்கள் கொளுத்த சென்றிருந்தார்கள். அவ்விதமாக அந்த கேண்டலை கொளுத்துகிற பொழுது என்ன நடந்தது என்று சொல்ல, அவளுடைய நெகம் இவ்விதமாக அந்த நெருப்பு பற்றி, அந்த நெகத்தை அந்த நெருப்பு பற்றி கொண்டது. எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த 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 நெருப்பு ஏதோ அவர்களுடைய கரங்களிலே ஒரு கேண்டலை போல அது எரிந்து கொண்டிருந்தது. அவங்க அந்த லைட்டர் போல் அவங்க ஃபோன் ஊதிட்டு அப்படியாக அந்த வழியை மறைத்து அவர்கள் இறங்கி வந்தார்கள். இதை பார்த்த ஒரு எழுத்தாளர், அவர் என்ன செய்தார், ரோலிங் டவுன் தி ஆயில் என்று சொல்லப்படுகிற ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளர், அவருடைய மெகசினில் ஒரு தாயோடைய அன்பு, இந்த கல்யாணம் வீண்பற்றக்கூடாது, இந்த கல்யாணத்திலே இவ்விதமாக ஒரு 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 அசிங்கம் நேரிடக்கூடாது என்று சொல்லி அந்த நெருப்பை, அந்த வழியை கூட அந்த தாயார் சகித்து அவ்விதமாக மறைத்து கொண்டார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போன்ற நிறைய சம்பவங்கள், கதைகள் மாற்றமில்லை, நம்முடைய வாழ்க்கையிலையும் தாயார்கள் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் செய்திருக்கிறாங்க. அல்லேலூயா. என் தாயாரை நினைத்தேன் ரொம்ப டியர் பண்ணுவேன். ஆமென். நம்ம தாயார்கள் நிறைய தியாகங்கள். இன்றைக்கு நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கேன் என்று சொன்னால் என்னுடைய தாயார். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை மாம். டெஃபினெட்லி ஆல் ஆஃப் யூ வுட் அக்ரி. இன்றைக்கு நாம் உலகத்தில் இருக்கிறோம், இந்த மாதிரியான நிலைமைகளில் இருக்கலாம். ஆனால் நாம் உயிரோடு இருப்பது என்னுடைய தாயாரின் நாளே தான் அன்பானவர்களே. மூன்றாவதாக அன்பானவர்களே பார்க்கும் பொழுது இவ்விதமாக முதலாவது காரியம், நாம் ஒப்பு கொடுத்து நம் ஊழியங்களை நாம் செயல்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, நாம் எந்த காரியங்களும், எந்த மாதிரியான வழிகள், வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதை விட்டுவிடாதபடிக்கு உறுதியாய் நீக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறுதியாக அன்பானவர்களே, காட்லி மதர் நெவர் ரினவுன்ஸ் her title. இவ்விதமாக ஒரு இறுதியாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு தாயார் அவர்கள் ஒரு காட்லி மாதர், இது என் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறதை நம்ம காண முடியாது. சுலபமாக சூழ்நிலைகளில் நீ என் பிள்ளையே இல்லை, யூ ஆர் நாட் மை சைல்ட், யூ ஆர் நாட் மை சைல்ட் என்று ஒரு நல்ல தாயார் என்ன செய்ய மாட்டார்கள், சொல்ல மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது சூழ்நிலைகள் வேறுபாடாக இருந்தது. எருசலேமில் எல்லாரும் அவரை பின்பற்றி போகவில்லை. அவரை பின்பற்றி வந்தவர்கள் அநேகர் உணவுக்காக அவர்கள் பின்பற்றி வந்தார்கள், சுகத்துக்காக அவர்களை பின்பற்றி இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். புகழ்ச்சிக்காக இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். இன்னைக்கு இயேசுவை பின்பற்றி வருவதனால் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபாலோவிங் கிரைஸ்ட்? ஐ am a follower of Christ. What does that mean?
being a child of God. அன்பானவர்களே, இந்த சூழ்நிலை நாம் பார்க்கும் பொழுது அப்படியாக ஜனங்கள் எல்லாரும் பின்பற்றி வரவில்லை. இயேசுவோடைய மரணமோ கொடூரமான மரணமாய் அது காணப்பட்டது. It was a tragic death. Jesus died. He was nailed on the cross. இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் கொடூர மரணமாய் இருந்தது. மோசமான தீவிரவாதிகள், தீமை பாவம் செய்தவர்கள் தான் அப்படியாய் கொலை செய்வார்கள். இந்த மரியாள், ஆனால் இயேசு மேல சுமத்தப்பட்ட பாவம் என்ன? ஏன் இயேசுவை அடித்தார்கள்? யூதருக்கு ராஜான்னு கூட சொல்ல, யூதருக்கு ராஜா, ஐ வாஸ் அ கிங். இந்த நாட்களில் ஜனங்களுக்கு விளங்கி கொள்ள முடியவில்லை. உலகத்தின் ராஜா. இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வெறுக்கிறார். ஏன் இந்த கிறிஸ்தவம்? Why these Christians exist? Some they burn them alive. இது சம்பவத்தில் நடக்கிற காரியம் இல்லை, சரித்திரத்திலேயே அப்படியாய் நடந்து வருகிறது. இயேசு கொடூரமான மரணத்தை அவர் சகித்தாருங்க. அவருக்கு தாயாக இருப்பது கடினம். ஆனால் அந்த சிலுவை நேரத்தில் கூட மரியாள் ஓடி ஒளியில் அந்த இடத்துல இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மரியாள் அங்கேயும் இருந்தார்கள். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நாம் பார்த்திருப்போம். நம்மளுடைய பிள்ளைகளுடைய தவறினாலே அன்பானவர்களே, ஒரு சிலர் பாதித்து அழுது நிற்கிற தாயார்களை அன்பானவர்களே நான் பார்த்திருக்கின்றேன். I've seen parents in children's hospital, in funeral homes, in counselors' offices. I've seen mothers being in the feet of the cross, being nailed. I've seen mothers being shattered of the children's deed. பிள்ளைகள் செய்த சில கொடூரமான காரியங்கள் நிமித்தமாய் வேதனை நிந்தனையிலே கண்ணீரிலே நிற்கிற பெற்றோர்களை பார்த்திருக்கின்றேன். உள்ளத்தை எவ்வளவாய் உடைக்கின்றது என்று சொல்லி நான் பார்த்திருக்கின்றேன். பிறமானவர்களே, அதில் அந்த பிள்ளைகளுக்காக நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். We got to continue to pray. இது என்னுடைய குழந்தை கிடையாது, இது என்னுடைய பிள்ளை கிடையாது அப்படி என்று சொல்லி அதை தூக்கி எறியாதபடிக்கு அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். போதகர் ஜாய் பாண்டியன் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு சிலருக்கு தெரியும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதை நான் பார்த்திருக்கின்றேன். விடாமல் அவர்கள் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். She prays for her children. She loves Grace very much. She loves Samuel very much. சாம்காக விடாமல் அவர்கள் இன்னும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜெபிக்கிற ஒரு நிறைய போதகர்கள் தாய்மார்களை நான் பார்த்திருக்கின்றேன். அவர்கள் பிள்ளைகளுக்காக விடாமல் ஜெபிக்கிற ஒரு தாய்மார்கள், பெற்றோர்களை நான் பார்த்திருக்கின்றேன். பிள்ளைகள் எந்த வழிகளிலே போனாலும், எந்த மாதிரியான நிலைமைகளிலே இருந்தாலும் அவர்களுக்காக விடாமல் ஜெபிக்கிற தாய்மார்கள், தகப்பனார்கள் பார்த்திருக்கின்றேன். பிரியமானவர்களே, ஆகையாலே அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் எந்த மாதிரியான நிலைமையிலே இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபித்து ஊக்குவித்து அவர்களை கர்த்தருடைய வழிகளிலே நாம் நடத்த வேண்டும். We got to teach them the ways of God. And today action speaks louder than words. அன்பானவர்களே, பிள்ளைகள் நம்மளுடைய செயல்பாடுகளை அவர்கள் வந்து பார்க்கின்றார்கள். They see what we do. They follow what we do. நாம் செய்கிற எல்லா காரியங்களும், நாம் பேசுகிற எல்லா காரியங்களும் அவர்களும் பேசுகிறார்கள். They speak what we speak. அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்மால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிள்ளைகளாக, தாய்மார்களாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். God has given us children. அநேகர்களுக்கு பிள்ளைகள் பாக்கியம் ஒரு சிலருக்கு இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு நாம் பிள்ளைகளை வைத்திருக்கின்றோம். பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கும் தேவன் அவர்களுக்கும் சமீபமாய் தான் இருக்கின்றார்.
நீங்களும் சோர்ந்து போயிடாதீர்கள். கர்த்தர் நான் சொன்னவாறு நம்மோடு கூட இருக்கின்ற தேவன் நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். Someone said babies are connected to their mothers by biblical cord. இவ்விதமாக இது ஆங்கிலத்தில் தான் சொல்ல முடியும். பிப்ளிக்கல் காட், பிப்ளிக்கல் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது. இன்னும் சம்பவத்தில் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, இந்த கோவிட் நாட்களில் விபிஎஸ், ஆன்லைன் விபிஎஸ்ல ஜீசஸ் ரீடிங்ஸ் அவர்கள் விபிஎஸ் வைத்திருந்தார்கள் சில நாட்களில். அவ்விதமாக அவர்கள் அதை செய்து அதுக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து அவ்விதமாக குழந்தைகளை வழிநடத்தி வந்திருக்கிறார்கள். மற்ற சபைகளில் அந்த காரியங்களை அவர் செய்திருக்கின்றார்கள். விபிஎஸ் காரியங்கள் அவர்கள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அது எவ்வளவாய் அவர்கள் கர்த்தருக்குள்ளாய் நாட்டப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அதை காண்பிக்கின்றது. பிரியமானவர்களே, நம்மளுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவின் வழிகளிலே அன்பானவர்களே நாம் நடத்த வேண்டும். Teach our children God's word. We got to read God's word. இந்த வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அப்படி நாம் செயல்படுத்தும் பொழுது நாம் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக கடந்து வருவார். நாட்களில் அன்பானவர்களே, தேவன் தாமே ஒவ்வொருவரையும் தேவன் நடத்துவாராக. விதமாக தொடர்ந்து அர்ப்பணிப்போடு நாம் கடந்து செல்வோம். எந்த சூழ்நிலைகளிலும் நாம் விட்டுவிடாத படிக்கு தேவனை நம்பி சார்ந்து ஜீவிக்கிற தாய்மார்களாய் நாம் தொடர்ந்து கடந்து வருவோம். இவ்விதமாக நம் பிள்ளைகளை வழிநடத்தும் பொழுதும் அன்பானவர்களே, அவர்கள் செய்கிற தவறுகளின் நிமித்தமாக அவர்களை வெறுத்து விடாத படிக்கு அவ்விதமாக அன்பை அதிகமாக கூட்டி அவர்களை ஆசீர்வதித்து அப்படியாக தொடர்ந்து வழிநடத்தும். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களோடு வாசம் பண்ணுகிற தூய பரலோக தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே எங்களை உதறி தள்ளுகிற தேவன் அல்ல அப்பா. எங்களை தேவன் நீர் நடத்துவீர், எங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீர். உடைய சமாதானத்தின் பலன், உடைய சந்தோஷம், ஆலோசனை, கிருபை தொடர்ந்து எங்களோடு இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Father God, we pray your presence will continue to bless us, Father, and pray for all our mothers, Lord Father. Bless them abundantly. ஆண்டவரே, அவர்களை கர்த்தர் தெய்வம் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிய தேவன் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. Lord, teach us to be submissive, Lord. ஆண்டவரே, இவ்விதமாக நாங்கள் சீக்கிரமாக சில காரியங்களை விட்டுவிடாதபடிக்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. சில சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே நாங்கள் விலகிக் கொள்ளுகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உறவுகளை ரத்து செய்து கொண்டு இருக்கின்றோம். இது என்னுடைய பிள்ளை இல்லை, இது எனக்கு சொந்தமான வாழ்க்கை அல்ல என்று சொல்லி, இது என்னுடைய ஊழியம் அல்ல என்று சொல்லி பல சூழ்நிலைகளிலே கர்த்தாவை நாங்கள் ஒப்பு கொடுத்து விடுகிறோம் ஐயா. எங்களை மன்னியும் ஆண்டவரே. லார்ட், forgive us, O Lord. எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை கர்த்தர் வழி நடத்தும் பல சூழ்நிலைகளிலே ஆண்டவரே நாங்கள் கஷ்டமான நேரங்கள், பாடுகளின் நேரங்களிலே நாங்கள் கடந்து போகும் பொழுது கர்த்தாவை நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம் அப்பா. எங்களை மன்னியும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆசீர்வதித்து இந்த நாட்களிலேயும் தொடர்ந்து எங்களை பலப்படுத்துவீராய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம், உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய பலம் தொடர்ந்து எங்களோடு கிரியை செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்தும். துதி கன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் வல்ல கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தூய நல்ல பிதாவே. God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.